குதிரைவாலி அரிசி 1.5 கப் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு கொஞ்சமாக உளுந்து, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு 6-7 தடவை நல்லா கழுவிட்டுருக்கேன். கழுவிட்டு இது ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறினோன்னே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். உப்பு போட்டு கலக்கிட்டு மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இங்கே பணியாரத்துக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு மாவில் போட்டு கலக்கிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு பணியாரம் ஊற்றலாம். நம்ம பணியாரக்கல் வச்சுருக்கோம், காஞ்சிடுச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், 1/4 மூடி தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு சூடு ஆனதுக்கப்புறம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம குதிரைவாலி ரைஸில் பணியாரம் பண்ணியிருக்கோம். தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.